ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் அடுத்துணை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாண்டியன் ஒரு கடைக்கு முதலாளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்களுடைய பங்கை கொடுக்குறாங்க. இதை நினச்சி நம்ம பாண்டி ரொம்ப வருத்தப்படுறாரு. அன்றைக்கி இந்த கடையை நான் வாங்கலான்னு இருக்கேன், லீஸுக்கு எடுக்கலான்னு இருக்கேன், இதுக்கு முதலாளி ஆகலாம் அப்படின்னு சொல்லும்போது வானதி செருப்பை விட கேவலமாக நினச்சாங்க பாண்டியனை. ஆனால் அவங்க மொத்த குடும்பமும் பாண்டியனுக்காக நிற்குது. அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த சின்ன கடையிலிருந்து தான் மொல்ல படிப்படியாக முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே பாண்டியனுக்கு ஹெல்ப் பண்ண உதவி பண்ணி பணமும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நினச்சி அவர் ரொம்ப வருத்தமும் படுறாரு, கண் கலங்கவும் செய்கிறாரு. ஆக்சுவலி இதில் நிலா ஏன் கொடுக்கணும் அப்படின்னலாம் கூட பாண்டியன் யோசிச்சாரு. ஆனால் நிலா வந்துட்டு இந்த வீட்டில் நானும் ஒருத்தி தானே, ஏன் நான் பணம் கொடுக்கக்கூடாதா? ஆனால் அப்போ நீங்களும் என்னை தங்கச்சி மாதிரி நினைக்கலையா? எல்லாம் வாய் வார்த்தைக்காக தானே, எல்லாரும் மாதிரி தான் நானும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாத்தையும் நினச்சி நம்ம பாண்டி பெருமைப்பட்டுட்ருக்காங்க, சந்தோஷமாக படுறாங்க. ஸோ இந்த 3 லட்ச ரூபாயை எப்படிடா ரெடி பண்ண முடியும் அப்படின்னு அங்கங்கே அவங்கவுங்களே ஆளாளுக்கு ஒருத்தவங்க கிட்டேயே கடன் வாங்கி இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் காத்திருந்து நேற்று தூக்கிட்டு போன மாதிரி பல்லவனுடைய அம்மா இந்த வீட்டுக்குள்ளே நல்லாவே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பணத்தை பார்த்த உடனே பணம் கூட வாயை திறக்கும் அப்படின்ற மாதிரி பணத்தை ஒவ்வொருத்தவங்களா கொடுக்க அப்படியே வாயை திறந்து அண்ணாந்து பார்த்துட்ருக்காங்க. இவ்வளோ பணமா எல்லாரும் கொடுக்குறாங்களே அப்படின்னு. வாழ்க்கையில் பணத்தவே பார்க்காத மாதிரி இந்த அளவுக்கு பல பணத்தை பார்த்து வாயை பொழந்துட்டு நிற்கிறாங்க. சோழனுக்கு கூட ஆக்சுவலி கொஞ்சம் டவுட் வந்துருச்சு அவங்க மேலே. என்னம்மா இப்படி நடிக்கிறாங்க, ஒருவேளை அம்மா நம்ம கூட இல்லாததுனால அம்மா பாசம் இப்படி தான் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலையா, இல்லை ஓவராகவே இவங்க நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியலங்க அப்படின்னு நிலா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நிலாமே இது பல்லவனுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பல்லவனுடைய அம்மா தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உண்மையிலே பல்லவன் மேலே அவங்களுக்கு பாசமும் இல்லை, இந்த வீட்டுக்கு திரும்பவும் அவங்க வந்ததுக்கான காரணம் அதுவும் கிடையாது. ஸோ அவங்களுக்கு பணம் தேவை, வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போகணும், கடங்காரங்க தேடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் நிலா கூப்பிட்டாங்க. ஸோ விதி, அதனால தான் இவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ஸோ இப்படியும் வந்த வீட்டுக்குள்ளே திருடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருமே நினச்சிருக்க மாட்டாங்களே. ஸோ அப்படி தான் சோறு போட்ட குடும்பத்துக்கு துரோகம் பண்ண போகிறாங்க பல்லவனுடைய அம்மா. ஸோ இப்படி பணத்தை ஏற்பாடு பண்ணி எல்லாரும் ஓனராக போகிறான் பாண்டி அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கிற இந்த சமயத்தில் பணத்தை திருடிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த லேடி. அதுக்கப்புறம் இப்போது சேரை இருந்துக்கிட்டு, சரிடா இதை உன் ஓனர்கிட்ட கொடுத்து ஏதாச்சும் பேசிட்டு வா பாண்டி, கடையை உன் பேருக்கு லீஸுக்கு மாற்றுறதுக்கு கேட்டுட்டு வா அப்படின்னு. சரிண்ணே, உங்கள் எல்லோரையும் நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இந்த பணத்தை இங்கே சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு நீயே கொடுடா அப்படின்னு. அப்புறம் தான் அப்படி சேரன்கிட்ட கொடுக்கும்போது பாண்டியனுக்கு ஃபோன் வருது. திரும்ப அவருடைய ஓனர் தானே ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு பேசுகிறதுக்காக போகிறாங்க. சரி நீ போய் பேசிட்டு வாடா பாண்டி அப்படின்னு. அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது, என்னப்பா பாண்டி பணத்தை ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு. ஆனால் இப்போ நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன், பணத்தை ரெடி பண்ணியாச்சு, அதை எடுத்துகிட்டு உங்கள் கிட்டக்கே வரலான்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா பாண்டி, இன்றைக்கி இன்றைக்கி நாள் சரியில்லை, நாளைக்கு நாள் நல்லா இருக்குது, நீ இந்த பணத்தை எடுத்துகிட்டு நாளைக்கு நேராக வீட்டுக்கு வந்துடுறியா? அதுக்கப்புறம் நானும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த அதாவது கடையோட லீஸ் நான் பத்திரத்தை வச்சு உன் பேருக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரிண்ணா அப்படின்னு பாண்டியும் சொல்லிட்டுருக்காரு. என்னென்ன என்னாச்சு அப்படின்னு. அதாவது அதுக்கப்புறம் சேரனை கேட்குறாரு பாண்டியனை என்னடா பாண்டி என்னாச்சு, என்ன சொன்னார் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி நாள் நல்லா இல்லையா, நாளைக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா சரி பாண்டி, இப்போது நிலா கொடுத்த பணமும் இன்னும் கைக்கு வரல, சரி எல்லாமே எவ்வளோ இருக்குன்னு நம்ம கணக்கு பண்ணி பார்த்துட்டு நிலா ஈவினிங்காக பணத்தை கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கு. அந்த பணம் வந்ததுக்கப்புறமா நீ எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன், நீ இதை இப்போதைக்கு பத்திரமா வைடா பாண்டி அப்படின்னு சொல்கிறாரு சேரன் இருந்துக்கிட்டு. சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் அந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்போது மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இப்போ கணக்கு போடலாம் கொடுங்கண்ணே அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு. கணக்கு போட்டு முடிச்சதுக்கப்புறமா 10,000 குறையுது அப்படின்னு பேசிக்கிறாங்க. அடுத்து 10,000க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி விருடா பாண்டி எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ முதல்ல பாண்டி கடை ஆரம்பிக்க போகிறான், சொந்தமாக தொழில் செய்ய போகிறான். ஸோ வீட்டில் இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க, தம்பிங்க அண்ணனுங்க விட்டு கொடுக்காம நாமளே நம்ம பங்குக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நடேசன் பணத்தை எடுத்துகிட்டு கொடுக்குறாரு. அப்போ பாண்டி எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன், இதில் பணம் இருக்குது, எவ்வளோ இருக்குன்னு தெரியாது, ஆனால் எண்ணி சொல்லுமா அப்படின்னு நிலா கிட்ட கொடுக்கும்போது நிலாவுமே எண்ணி பார்த்துட்டு 10,250 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மீதி சில்லறையை நடேசன் கிட்ட கொடுத்துட்டு இதை அவங்ககிட்ட கொடுமா அப்படின்னு. நீங்களாம் ஒன்று எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு.
இங்கே பாருடா ஓங்கி அரைஞ்சான்னு வச்சுக்கோ, ஏன் நான் பணம் கொடுத்தா என்னடா, எல்லாரும் கொடுக்குறாங்கல்ல, என் பணத்தை ஏன் வாங்கிக்க மாட்டேன்ற, முதல்ல இதை வச்சு தொழில் ஆரம்பிக்கிற வழியை பாருடா. நீ வேணும் என்கிட்ட இருந்து சும்மா வாங்கிக்க வேணாம், வேணும்னா அவனை கடனாக வாங்கிக்க சொல்லுமா, அவங்ககிட்ட எப்போ இருக்குதோ அப்போ திருப்பி கொடுத்தா போதும், நான் கடன்காரனாகவே இருக்கிறேன், நான் கடன் கொடுத்தவனாகவே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்கிறாரு. டே பாண்டி, அப்பா தான் இந்த அளவுக்கு யோசிச்சு கொடுக்குறாருல்ல, நம்ம அப்பாடா, அவர்கிட்ட ஏன்டா நீ கடனாக வாங்குற மாதிரி நினைக்கிறேன், இங்கே பாரு இப்படியெல்லாம் பேசாமல் பணத்தை வாங்கிக்கோ அப்படின்னு. இல்லைண்ணா, இவர் முதல்ல கொடுத்துட்டு அப்புறம் ஏதாச்சும் சொல்ல போகிறாரு, 10,000 கொடுத்துட்டு 10 பேச்சு பேச போகிறாரு அப்படின்ற மாதிரி பாண்டியன் பேசுவோம். டே பாண்டி, அப்படியெல்லாம் நினைக்கிற ஆள் அப்பா கிடையாதுடா, இங்கே பாரு அப்பா எந்த சூழ்நிலையில் எப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்கன்றதுலே தெரியுது இல்லையா, நீ எடுத்துக்கோ அப்பா, நீங்கள் போங்க, அவன் இப்படியெல்லாம் இனி பேச மாட்டான், கடன்லாம் இல்லைப்பா, நீங்கள் போங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சரின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த பணத்தை வாங்கிக்கிறாரு பாண்டி இருந்துக்கிட்டு. நடேசன் நினைச்சு இப்போ பாண்டியுமே ரொம்ப பெருமைப்படுறாரு. நாம் கூட இவர் இந்த பணத்தை கொடுத்துட்டு ஏதாச்சும் பேசுவார் அப்படின்னு பார்த்தோம், ஆனால் எதுவுமே இல்லை, நான் கடை ஆரம்பிக்கணுன்றதுக்காக எல்லாரும் எனக்காக துணையாக நிற்கிறாங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி பணத்தை ஏற்பாடு பண்ணி பாண்டியன் கொண்டு போய் பீரோவில் வைக்கிறாரு. ஸோ அப்படி வந்து ஓனர் ஆக போகிறான் பாண்டி அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிலாவுமே கூட, ஆனால் சரி நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பல்லவனுக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லை, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சேரணும், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நானும் கடைக்கு கிளம்புறேன்னு நான் போயிட்டு இந்த விஷயத்த கண்ணன் கிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓனர்கிட்டையும் பேசிட்டு கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு பாண்டியுமே கிளம்புறாங்க. சரிடா பாண்டியன், நீ கவலைப்படாத போடா, நாளைக்கு இந்த கடை உன்னோடையது, இன்றைக்கி மட்டும்தான் நீ வேலை செய்ய போகிற, நாளையிலேருந்து நீ முதலாளி அப்படின்ற மாதிரி இங்கே சேரன் சொல்லி அனுப்புகிறாரு. சரிண்ணா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு அதாவது கடைக்கு போகிறாரு பாண்டியனுமே இருந்துக்கிட்டு. அப்போது எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாங்க. நிலா சோழனை கூப்பிட்டுக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் விட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்க வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போய் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் போனதுக்கப்புறமா அதாவது நிலா போயிட்டு அந்த ப்ராஜெக்டை முடித்து அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டு அமௌண்ட் சென்ட் பண்ண சொல்லி ஃபோனில் பேசிக்கிட்டே போகிறாங்க. நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன் பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு நிலாக்கிட்டேயும் சொல்கிறாங்க. அவங்களுமே செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே வந்துடுச்சு அப்படின்னு. சோழன் இங்கே ஏடிஎம் எங்கேயாச்சும் இருக்கா, கேஷ் எடுத்துக்கலாம் அப்படின்னு. தோ ஏடிஎம் பார்த்து நிறுத்துறேன் அப்படின்னு ஏடிஎம் எங்கே இருக்குன்னு அப்படின்னு தேடி போய் நிறுத்தின உடனே நிலா போயிட்டு பின்கோடு போட்டு ஏடிஎம்மில் பணம் கொண்டு வந்துடுறாங்க. இங்கே பாருங்கள் இதில் 60,000 இருக்குது, இதை நீங்களே வச்சுக்கோங்க, பாண்டியன் கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு. ஏங்க இது நீங்கள் கொடுக்குற பணம் நீங்களே கொடுத்துக்கோங்க அப்படின்னு. நான் தான் கொடுக்குறதா அவங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிவிட்டு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டேன்ல, நீங்கள் அதை வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இருந்தால் தான் சேஃப்டியாக இருக்கும், நான் ஆஃபீஸ் போகிறேன்னு அப்படின்னு. நீங்கள் பாண்டிக்கிட்ட இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரி ஓகேங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. அது சோழனுமே, ஏங்க நாங்கள் எல்லாரும் தம்பிக்காக பண்ணுறோம் சரி, ஆனால் நீங்கள் எந்த விதத்தில் பாண்டிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன் காரணத்தை சொன்னால் தான் பணத்தை வாங்கிப்பீங்களா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் எதுக்கு சிரமப்படணும் தான் அப்படின்னு. எனக்கு ஒரு சிரமம் இல்லை, நீங்களே கொடுக்கும்போது எனக்கு என்ன, நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு. ஏங்க எல்லாருமே என்னை இப்படி நினைக்கிறீங்க, ஏன் பாண்டிக்காக நான் பணம் கொடுக்கக்கூடாது, எல்லாரும் என்னை சந்தேகத்தோடையே பார்க்குறீங்க, பல்லவன் என்னடா இது ஒரிஜினல் நோட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறான், நீங்கள் என்னமோ எப்படி சொல்கிறீங்க, யாருக்குமே என் மேலே நம்பிக்கையே இல்லையா அப்படின்னு. ஏன்னா நீங்கள் பண்ண விஷயம் அந்த மாதிரி அப்படின்னு. ஏங்க ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா அதுக்கு திரும்பவும் அதே மாதிரி பேசிகிட்டு இருப்பீங்களா அப்படின்னு. நீங்கள் ஒரு தடவை மட்டும் இல்லை, எப்பயுமே இப்படி தான் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு. இங்கே சோழனை பார்த்து நிலா வந்து கேட்கவும், ஏங்க ரொம்ப கலாய்க்காதீங்க அப்படின்னு. சரி சரி பார்த்து வண்டியை ஓட்டுங்க அப்படின்னு. இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து என்ன ரொம்ப தான் மொக்க போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் புலம்பிக்கிட்டே நிலாவை ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போய் ட்ரா பண்ணுறாங்க. சோழன் கூட்டிகிட்டு போய் விடுறத பார்த்து அப்படியே பயங்கர காண்டாகுது ராகவுக்கு வந்து நிலாவை ஆஃபீஸில் ட்ரா பண்ணுற போது. அப்போ இன்னொரு பக்கம் வந்து ஆஃபீஸில் விட்டுட்டு சரிங்க நான் கிளம்புறேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சோழன் போகிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. சோழன் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. அப்போ பல்லவன் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க, மற்றவங்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அந்த லேடிக்கு பணத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியல, ஏன்னா பல்லவன் கூடவே இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இவனை எங்கேயாச்சும் கடைக்கு அனுப்பிட்டு எடுத்துகிட்டு ஏமாற்றிட்டு போயிடலாமா அப்படின்னு. டே பல்லவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு. நான் உனக்கு ஏதாச்சும் செஞ்சு தடவா அப்படின்னு. இல்லைம்மா நீங்கள் வந்ததுலேருந்து ஏதாச்சும் செஞ்சு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க, வயிறு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு எதுவும் வேண்டாமா அப்படின்னு. அப்படியா
சரி, எல்லாரும் வீட்டுக்கு வந்தால் காஃபி போட பால் இல்லை, நீ போய் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு பால் மட்டும் வாங்கிட்டு வரியா அப்படின்னு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் வந்து போகிறாங்க. காசு இருக்குதாப்பா, நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு. இல்லைம்மா என்கிட்டே இருக்குது அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு போகிறாரு. போனதுக்கப்புறமா தான் இங்கே அந்த லேடி வந்துட்டு எப்படியோ பல்லவனும் வெளியே போயிட்டான், யாரும் இல்லை, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து திருடுறதுக்காக எல்லா ரூம்லேயும் தடைக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம சோழன் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த சோழனுக்கு எங்கள் வீட்டில் யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூட காணுமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவர் வாய் விட்டு கூப்பிட்றது இல்லை. ஸோ எங்கே இருக்காங்க அப்படின்னு கிச்சனில் அப்புறம் பின் சைடு போயிட்டு பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. அப்புறம் நிலாவோட ரூமில் பார்க்க தராங்க. அவங்க எங்கே போயிருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளே ஏதோ சத்தம் கேட்குது. ரூமில் போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வேளை படுத்து தூங்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் போய் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பணத்தை அந்த லேடி வந்து திருடிட்டு இருக்காங்க. அதாவது பாண்டியன் வந்து ஏற்பாடு பண்ணி வச்ச பணத்தை இவங்க வந்து திருடிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சோழனுமே இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு. இல்லைம்மா என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லைப்பா ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படின்னு. சும்மானா பீரோவில் என்னம்மா தேடுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் எங்கே இப்போ வந்தான், அவனை இப்போ தான் அனுப்பிவிட்டோம், உடனே இவன் வந்து நிற்கிறானே அப்படின்னு ரொம்ப மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பயந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் அப்படின்னு. சரிம்மா நீ எப்போப்பா இப்போ வந்த அப்படின்னு. சாப்பாடு ஏதாச்சும் எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சோழன் இவங்களை எப்படி சந்தேகப்படுறது, பல்லவனுடைய அம்மா வச்சு அவங்க உள்ளே வந்து அப்படி என்னத்தை தேடிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து சோழன் வந்து வெளியே வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ அந்த லேடி வந்து பீரோவை வந்து பூட்டிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் தான் என்னப்பா ஒன்றும் இல்லைப்பா, உள்ள தூரி பீரோவிலலாம் களைஞ்சி போய் கிடந்துடுச்சு. ரூமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன், வெளியே துவைச்சி துணி இருந்துச்சா, அதை மடித்து உள்ளே வைக்கும்போது உள்ளே களைஞ்சிட்டு இருந்ததை பார்த்துட்டு அதையும் மடித்து வச்சேன், வேற ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து வெளியே யோசிச்சு அதுக்குள்ளே போய் சொல்லிடுறாங்க. ஓ அப்படியாம்மா, அது அப்படிதாம்மா, அம்மா இல்லாத வீடு இல்லையா, நாங்களே தான் எல்லாத்தையும் பண்ணிப்போம், அதனால கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. அதனால என்னப்பா, அதான் இனி நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சோழனை வந்துட்டு சமாளிச்சிடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சோழனவே உட்காந்துட்டு இருக்கும்போது உனக்கு ஏதாச்சும் கொண்டு வரட்டுமாப்பா அப்படின்னு. இல்லைம்மா எதுவும் வேண்டாம் அப்படின்னு. அப்போதான் சோழனுடைய ஓனர் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி டே சோழா, அந்த சவாரிக்கு உன்னை போக சொன்ன, நீ ரெடியாடா அப்படின்னு. சொல்லுங்கள் எப்போ போகணும் அப்படின்னு. நீ வாடா, முதல்ல டீசல்லாம் ஃபில் பண்ணி வண்டியெல்லாம் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோடா, ரொம்ப லாங் இல்லையா அப்படின்னு. அண்ணா என் காரண அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. டே வாடா சோழா, கஸ்டமர் ஒன்றை நம்பி தானே அனுப்புகிறான் அப்படின்னு. சரிண்ணா நான் வரேன் இதோ அப்படின்னு சொல்லிட்டு சோழனுவே சரிம்மா நீங்கள் பார்த்துருந்துக்கோங்க, அவர் வந்து உங்ககிட்ட ஏதாச்சும் பேசி பிரச்சனை பண்ண போகிறாரு. ஆமாம் பல்லவன் எங்க அப்படின்னு. அவனாப்பா பால் வாங்க கடைக்கு அனுப்பியிருக்கா அப்படின்னு. சரிப்பா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா பல்லவன் வந்தால் சொல்லுங்கள், நான் ஓனர் வர சொல்லியிருக்கிறாரு, போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கிளம்பி போனதுக்கப்புறமா அப்பாடி எப்படியோ போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த லேடி போயிட்டு பணத்தை எடுக்கிறதுக்காக பீரோவை திறந்து எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது பணம் ஒரு வழியாக கிடச்சிடுது. கிடச்சதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு வெளியே வராங்க. வந்து பார்த்தா பல்லவன் இருந்துங்கிறாங்க. பல்லவனை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகிடுறாங்க அந்த லேடி. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் பின்புறமாக சுற்றிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேக் எங்கே இருக்குது அப்படின்னு. பேசாமல் பேக்கில் ஒளிச்சு வைக்கலாம், திரும்பவும் இவனை எங்கேயாச்சும் அனுப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு மடமடன்னு அவங்க எடுத்துகிட்டு அந்த பேக்கில் போயிட்டு அந்த படத்தை ஒளிச்சு வச்சுட்டு பீரோவை சாத்திட்டு வந்துடுறாங்க. எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக வந்து நின்றுக்கிறாங்க. அப்போ பல்லவான் பால் வாங்கிட்டு வந்து அம்மா இந்தாங்க பணம் பால் அப்படின்னு. குடுடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், எல்லாரும் வந்ததுக்கப்புறமா ஈவினிங்கே காஃபி போட்டுக்கலாம் அப்படின்னு. என்னப்பா ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு. எக்ஸாம்க்கெல்லாம் படித்து ரொம்ப டயர்டாக இருக்கா, நீ வேணா படுத்து தூங்குறியா அப்படின்னு. இல்லைம்மா நீங்கள் இருக்கீங்களா, உங்கள் கூட பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு. இல்லை பல்லவா அம்மாவுக்கும் கொஞ்சம் கிச்சன்லலாம் வேலை இருக்குது அப்படின்னு. சரிம்மா நான் உள்ளே போய் ரூமில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு. உள்ளேயாப்பா, இங்கே படுக்க வேண்டியதானே அப்படின்னு. இல்லைம்மா பகலில் போய் இங்கே எப்படி படுக்கிறது, நான் உள்ளே போய் படுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் படுத்துக்கலாமே அப்படின்னு. இல்லைம்மா அந்த ரூமில் அண்ணியை தவிர வேறு யாரும் நாங்கள் போய் படுக்க மாட்டோம் அப்படின்னு. சரி பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது, இவன் அதே ரூமுக்குள்ளே போகிறானே அப்படின்னு அந்த லேடி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க போனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பல்லவன் போய் படுத்து கண் விட்டுங்கடாங்களா இல்லையான்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க தூக்குனதுக்கப்புறமா பேக் எடுத்துக்கிட்டு அந்த பணத்தையும் சைலண்ட்டாக எடுத்துக்கிட்டு
அந்த லேடி பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி போகும்போது நடேசன் வீட்டுக்கு வராரு. நடேசன் வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு என்ன வீடு திறந்து போட்டிருக்கு, யாரையும் காணோம் அப்படின்னு நடேசன் வந்து பார்க்குறாரு. எங்க அவ்வளோ ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ள ரூமில் போய் பார்க்குறாங்க, பல்லவன் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பல்லவனை போய் எழுப்புறாங்க. டேய் என்னடா கதவு எப்படி தான் திறந்து போட்டு தூங்குவியா அப்படின்னு. இல்லையேப்பா அம்மா இருந்தாங்களே அப்படின்னு. எங்கடா உன் அம்மா, அவங்க அம்மாவையும் காணும் ஒன்றும் காணும், இப்படி பப்பரப்பேன்னு நட வீட்டில் திறந்து போட்டுட்டு தூங்கிட்டு இருக்க, கொஞ்சமாச்சும் உனக்கு அறிவு இருக்காடா, படித்த பையன் மாதிரி நடந்துக்கிறியா, இந்த காலம் கெட்டு கிடக்கு, இப்போ போய் கதவை திறந்து விட்டு தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நடேசன் திட்டும்போது பல்லவன் எந்திரிச்சு வந்து அம்மா அம்மா இங்கே தானே இருந்தீங்க, எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் தேடிட்டு இருக்காங்க. அவங்கள காணும். ஏங்க அம்மாவை காணும், நீங்கள் தான் ஏதாச்சும் பண்ணீங்களா அப்படின்னு. டேய் நான் என்னடா பண்ண போகிறேன், நானே இப்போ தான்டா வரேன் அப்படின்னு. அப்போ அம்மா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பல்லவன் உள்ள ரூம்குள்ளே எதாச்சியாக ஃபோன் எடுத்துகிட்டு வரலான்னு போகிறாரு. அப்போ பார்த்தா அவங்களுடைய பேக்கை காணும். பார்த்த உடனே எங்க அவங்களுடைய பேக்கெல்லாம் கூட காணும், ஆளையே காணும், நீங்கள் ஏதாச்சும் பண்ணீங்களா இல்லை வெளி துணி துவைக்க எது போயிருக்காங்களா அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. எங்கேயுமே காணுன உடனே பல்லவன் பதறி போயிடுறாங்க. அப்போது பதறி போன உடனே நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. மற்ற எல்லாருக்குமே ஃபோன் பண்ணவும் எல்லாரும் அடுத்த நிமிஷமே வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. என்னாச்சிடா பல்லவா அப்படின்னு. வீட்டில் அம்மாவை காணோம், நான் தூங்கிட்டு இருந்தேன், முதல்ல பால் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. அம்மாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, அங்கிளும் அப்பாவும் அம்மாவும் ஏதாச்சும் சண்டை போட்டாங்களா அப்படின்னு. இல்லை அவரே இப்போ தான் வந்து தான் சொல்கிறாரு, அவர் எதுவும் பேசலை அப்படின்னு. நானுமே தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. ஏங்க நான் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்தேனேங்க, அவங்க ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எதுவும் வேணான்னு ஓனர் ஃபோன் பண்ணதும் நான் கிளம்பி போயிட்டேனேங்க. இந்த ஆளும் அப்பா வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னு. நானே இப்போ தான் வந்தேன், இவன் வீட்டை அப்புறம் பேன் திறந்து போட்டு தூங்கிட்டு இருந்தான், காலம் கெட்டு போன காலத்தில் இப்படி திறந்து போட்டு திட்டிட்டு தூங்கிட்டு இருக்கானே, நான் இவனை திட்டிகிட்டு இருந்தேன், இப்போ தான் நானே வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்லவும். அப்போ எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இருக்கிறதில்ல. ஸோ ஆக்சுவலி நிலாவுக்கும் அவங்க மேலே சந்தேகம் இருந்தது, சோழனுக்கும் சந்தேகம் இருந்தது. இப்போது சோழனுக்கு இன்னொரு சந்தேகம் வேறு. பீரோவில் போய் அவங்க கண்டிப்பாக சோழன் வரும்போது எது தடுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த உடனே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது பல்லவா என்னடா இது அப்படின்னு. அண்ணி என்னது அப்படின்னு. இந்த ரூம்குள்ளே யாருடா போய் படுத்துட்டு இருந்தது அப்படின்னு. அண்ணி நான் தான் உள்ளே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, அப்போது எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது எல்லாருக்குமே. அப்போது ஏங்க நான் வரும்போது அவங்க கொஞ்சம் பதற்றமாக இருந்தாங்க, தோ உள்ள பீரோ இருக்குல்ல அங்கே ஏதோ தேடிட்டு இருந்தாங்க, என்னென்னு போய் கேட்டேன், என்ன இல்லை சும்மா துணி மடித்து வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்னை சமாளிச்சிட்டாங்கங்க அவங்க. என்னவா இருக்கும்னு தெரியலையே எனக்கு கூட, நான் அவங்களை எத்தனை தடவை கேட்டேன், ரொம்ப பதற்றமாக இருந்தாங்க அப்படின்னு. பதற்றமாக இருந்தாங்கன்னா அப்போ ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு. பீரோவில் எதுக்கு போய் அவள் தேடிட்டு இருக்கணும், ஏண்டா அவளுக்கு அப்படி என்னென்ன பதற்றம், எதுக்குடா அவள் போய் பீரோவில் தேடிட்டு இருக்கணும் அப்படின்னு நடேசன் சொல்லும்போது அப்போ தான் இங்கே சோழன் இருந்துக்கிட்டு, ஏங்க அந்த பீரோவில் தானே பாண்டி நீ பணத்தை கொண்டு போய் வச்ச அப்படின்னு. ஆமாண்டா அப்படின்னு. அப்போது உடனே ஓடி போய் சோழன் தேடி பார்க்குறாரு, பணத்தை காணும். பாண்டி எங்கடா நீ வச்ச பணம் அப்படின்னு. டேய் பீரோவில் தாண்டா வச்சேன் அப்படின்னு. தேடி பார்த்துட்டு என்னடா காணும் அப்படின்னு. அண்ணா நீ என்னென்ன சொல்ல வர, அப்போது அம்மா தான் பீரோவை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க தான் பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு சோழனை பார்த்து பல்லவன் கேட்கவும், நீ அப்படி சொல்ல வர்றடா, அவங்க இங்கே தான் எதுமோ பதற்றமாக தேடிட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல, அதான்டா அப்படின்னு. இல்லைண்ணா நீ பணத்தை காணோன்னு உடனே வந்து அம்மா மேலே சந்தேகப்படுதா, அவங்க ஆளை காணல உடனே தேடுற அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுக்கும் சோழனுக்கும் பயங்கரமாக வாக்கு வாய்தாயிடுது. என் அம்மாவை நீ திருட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு. ஏன்னா பல்லவன் அந்த அளவுக்கு அவங்களுடைய அம்மாவை நம்புகிறாங்க. ஆனால் நிலாவுக்கு ஏற்கனவே சந்தேகமாக இருந்துச்சு, ஏதோ பண விஷயத்தை பற்றி அவங்க யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு. அப்போது நடேசன் உடனே சொல்கிறாரு, பணம் இல்லையா வச்சு இடத்துல, ஏண்டா பணத்தை அங்கேயாடா வச்சுட்டு போவீங்க, பத்திரமா ஒரு இடத்துல பூட்டி வச்சுட்டு போக மாட்டீங்க அப்படின்னு. வீட்டில் ஆள் இருக்காங்கன்ற தைரியத்தில் அப்படியே போட்டுட்டு போயிட்டோம் அங்கிள் அப்படின்னு நிலாவும் சொல்லவும், போச்சா அவள் தாண்டா எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. அப்போது பல்லவன் இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் என் அம்மாவும் உங்களுக்கு பிடிக்காது, அவங்க இங்கே வந்ததுலேருந்தே உங்களுக்கு அவங்கள பிடிக்கவே இல்லை, அதனால அபண்டமாக அவங்க மேலே பழிய போடாதீங்க, நீங்கள் பணம் காண உடனே என் அம்மா தான் எடுத்திருப்பாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அண்ணா சோழனு உனக்கு என்னென்ன ஆச்சு, அவருக்கு தான் அம்மாவை பிடிக்காது, அம்மா மேலே தேவையில்லாமல் பழிய போடுறாரு, இப்போது நீ என்ன இப்படி அம்மா மேலே பழி போடுற அப்படின்னு. நீ தானே நீங்களும் அண்ணி தானே அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்படி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்க மேலே திருட்டு பழியை கட்டுறீங்களே எப்படின்னு அப்படின்னு. டே பல்லவா
கொஞ்சம் அமைதியாருடா, நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சேரன் சொல்கிறாரு. டே அப்போது இங்கே வச்ச பணம் எங்கடா போச்சு அப்படின்னு பாண்டியனும் சோழனும் பேசிகிட்டு இருக்கவும் லீலாவுக்கும் சேரனுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. பல்லவா அங்கே வச்சுருந்த பணத்தை காணோம். இவர் சோழன் சொல்கிறாரு, உங்கள் அம்மா அங்கே தான் எதோ தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஏங்க நான் உங்ககிட்ட காலையிலே சொன்னேன் இல்லைங்க, அவங்கள பார்த்தா கொஞ்சம் எனக்கு சந்தேகமாக இருக்குது, நடிக்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு. இவர் வேறு வந்ததுலேருந்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. அதை வச்சு நான் வந்து இவங்க வந்து இங்கே பீரோவில் தேடிட்டு இருந்த வச்சதே ஒரு கெஸ்ஸிங்கில் இந்த மாதிரி சொன்னாங்க. ஆனால் பல்லவன் ஏன் என் மேலே கோச்சிக்கிறான் அப்படின்னு. பல்லவா நீ சோழன் மேலே கோவப்படுறதுல என்ன அர்த்தமும் இல்லைடா. அம்மா எங்கன்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். யார் எடுத்தாங்கன்னு தெரியாமல் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எதுக்கு கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு. முதல்ல நம்ம அவங்கள போய் தேடலாம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் அந்த லேடியை தேடி போயிட்டுருக்காங்க. திருடிட்டு போனவன் இன்னுமும் அதை வச்சுக்கிட்டு இங்கே வந்துருப்பா, அவள் இந்நேரம் என்ன நாடு போயிட்டுருக்காளோ எங்கே போயிட்டுருக்காளோ யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்காரு. யோ நீ பேசவே பேசாத அப்படின்னு பல்லவன் கோவப்பட்டு சண்டை போடுறாரு. சேரன் இருந்துக்கிட்டு பல்லவா நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருடா அப்படின்னு. அம்மா நீ எங்கம்மா போன, நீ ஆள் இல்லைன்னதும் பணத்தை நீ தான் திருடிட்டு போயிட்டா நீ எல்லாரும் சொல்கிறாங்கம்மா, சீக்கிரம் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வேற அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு வேளை சோழன்னு சொல்கிற மாதிரி அம்மா பணத்தை திருடிட்டு போயிருப்பாங்களா, என் அம்மா இங்கே வந்ததுலேருந்து என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தாங்களே, அவங்களா பணத்தை திருடிட்டு போயிருப்பாங்க, என்னால் நம்பவே முடியலையே. இந்த ஆளால் தானே அம்மா வீட்டை விட்டு போனதான் நம்மக்கிட்ட சொன்னாங்க, ஆனால் இப்போது பணத்தை திருடிட்டு அம்மா போயிட்டாங்களா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சோழன்கிட்டையும் பாண்டியன்கிட்ட மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு பல்லவன் வேற அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. பல்லவா நீ அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதடா, உன் அம்மா அப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நீ ஏன்டா இப்படி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கான், நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்னு நிலா சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் அவங்களை தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து நடேசன் வந்து சொல்கிறாரு, பாருமா நான் அடித்து சொல்கிறேன், அவள் தான் பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பா, பணத்தை எப்படியாம்மா கேர்ஃபுல்லாக வச்சுட்டு போவீங்க, ஆள் இல்லைன்னதும் பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா பார்த்தியா, அவள் நல்லவே இல்லைன்னு அப்பத்துலேருந்து நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன், நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு. என்ன அங்கிள் சொல்கிறீங்க, ஒன்றுமே புரியல அப்படின்னு. இங்கே பாருமா நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் அவள் நல்லவ கிடையாது, எனக்கு தெரிஞ்சு அவள் தான் பணத்தை எடுத்துகிட்டு போயிருப்பா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு. ஸோ நிலா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படின்னு. இங்கே நடேசன் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நடந்துக்கிட்ட விதத்தையும் சோழன் சொன்ன விதத்தையும் நிலா சந்தேகத்துக்கு உட்பட அவங்க யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்றத எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி பார்த்தா அவங்க தான் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ ஒரு வேளை அப்படின்னு நிலாவுக்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சது. அப்படி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நானே அவங்கள விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா பயங்கர கோவத்தில் இருந்துகிட்ருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு பல்லவனுடைய அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா இப்படி பணத்தை திருடிட்டு பல்லவனை ஏமாற்றிட்டு போயிட்டாங்களே, அவங்க இவ்வளோ கேவலமானவங்களா அப்படின்னு நிலா பயங்கர கோவப்பட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அந்த லேடியை கண்டுபிடிக்க போகிறாங்களா, ஸோ என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த பிடிச்சிருந்தா லைக்